சூப்பரான ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஆள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க டிவி கபோர்டு வச்சிருக்காங்க. பாருங்க டிவி கபோர்டில் வந்து நீங்கள் சுவிட்ச் பாக்ஸ் இதெல்லாம் எல்லாமே பக்கத்துலேயே வச்சிருக்காங்க. 60 இன்ச்சு 55 இன்ச்சு அந்த மாதிரி ஒரு டிவியை வாங்கி வச்சிட்டீங்கன்னா இதை வந்து சூப்பராக பார்த்துட்டே இருக்கலாம். எவ்வளோ வீடுங்க இருக்குது பாருங்க, சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே வீடுங்களாக தான் இருக்குது பாருங்க. இந்த மாதிரி வீடுங்கள்லாம் இருக்கிற இடத்துல இந்த ஃப்ளாட் இருக்குது. கிச்சன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கபோர்டு எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கபோர்டு எல்லாமே இந்த வீடு வாங்குறவங்களுக்கு இதெல்லாம் ஃப்ரீயாக பண்ணி தராங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 2 கலர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பெருசுங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க, செம்ம பெருசாக இருக்குது. இங்கே ஒரு சின்னதாக டிவி கபோர்டு மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் டிவி வேணால் டிவி வச்சுக்கலாம், இல்லை லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இது மேலே கூட வச்சுக்கலாம். சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே வச்சுருக்காங்க. அன்னை வயலட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சொன்னல, ஸோ அந்த ஸ்கூல் வந்து இந்த தெருவில் வந்து பக்கத்து தெருவில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெரிய ஸ்கூல் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே இருக்குன்னா நீங்கள் இந்த இடத்துல ஃப்ளாட்டு நீங்கள் வாங்குற பட்சத்தில் இந்த ஸ்கூலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெல்கம் டு பிளாக் மிரர் விலாக். இன்னைக்கு எங்க வீடியோ பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிட்லப்பாக்கம் தான் வந்திருக்கோம் மக்களே. சிட்லப்பாக்கத்தில் ஒரு சூப்பரான ஒரு பிளாட்டை வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ எனக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நடுப்புறம் ஒரு கார்னரில் தெரிஞ்சு போறீங்களா, அதை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த இடத்துல ஏன் நின்று பேசிட்டு இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ரோடு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம் போயிடலாம், இந்த சைடு போனீங்கன்னா நீங்கள் குரோம்பேட்டை போயிடலாம். ஸோ இந்த மாதிரி கனெக்டிவிட்டி இருக்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி போட்டுருக்காங்க. இங்கே பாருங்க சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒன்று சின்னதாக ஒன்று வச்சிருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து மளிகை சாமான், பால் அந்த மாதிரி எல்லாம் வாங்கணும்னா பக்கத்துலேயே உங்களுக்கு கடை இருக்கு மக்களே. நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா அன்னை வயலட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து பிளாட்டுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்கூல் இருக்கு. ஸோ உங்க பசங்களை படிக்க வைக்கிறது அப்படின்னா கூட பக்கத்து தெருவிலேயே அப்படியே வந்து படிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி வசதி இந்த பிளாட் வாங்குறவங்களுக்கு இருக்குங்க. இங்க பாருங்க, நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு மழை வந்துச்சு. மழையிலேயே வீடியோ எடுக்கிறதுனா பாத்துங்க, உங்களுக்காக ஒரு நல்ல வீடு காட்டணும் அப்படின்றதுக்காக நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு பேக் சைடில் சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். எல்லாமே ஃப்ளாட்டுங்க தாங்க. எல்லாமே ஃப்ளாட் இருக்கிற இடத்துல இந்த ஃப்ளாட்டை போட்டு இருக்காங்க. இந்த வீடியோ எடுக்க நம்மள யார் இன்வைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா விஷ்ணு ஃபவுண்டேஷன். இவங்க தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. இவங்க சென்னையில் நிறைய இடத்துல ஈஸ்ட் தாம்பரத்தில் முக்கியமாக நிறைய வீடுங்க பண்ணிட்டு இருக்காங்க, ஃப்ளாட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி ஏதாவது டீட்டெயில் வேணா ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, நம்ம அந்த ஃப்ளாட்டை பற்றி பார்ப்போம் வாங்க. ஸோ எனக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட்டை தான் பார்க்க வந்திருக்கோம். இதில் வந்து எல்லாமே சேல் ஆயிடுச்சு. ஒன்று தவிர மீதி எல்லாமே சேல் ஆயிடுச்சுங்க. அந்த ஃப்ளாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல அந்த ஃப்ளாட் வாங்குறீங்கன்ற பட்சத்தில் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா டிவி கபோர்ட்லேருந்து எல்லாமே ஃப்ரீயாக தராங்க. அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக கேட்டு சொல்கிறோம் வாங்க. வீட்டு வாசல்லே அழகாக ஒரு சின்னதாக பிள்ளையார் சிலை வச்சிருக்காங்க. சரி வாங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டோர் ஒன்று கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே உள்ள வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஒரு கார் பார்க்கிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செட் பேக் கொடுத்துருக்காங்க. செட் பேக்கில் வந்து ட்ரைனேஜோ சரி, சம்பு இது எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. கீழே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் வச்சிருக்காங்க. அதாவது வந்து காமனாக வந்து யாராவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கோசம் ரெஸ்ட் ரூம் ஒன்று வச்சிருக்காங்க. சூப்பராக சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே வீடுங்களா இருக்குது. ஸோ வாங்க, கீழே பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வச்சிருக்காங்க. அப்படியே போல வாங்க. பர்பிள் எலிவேட்டர் அப்படின்ற ஒரு கம்பெனி பிராண்ட்ல பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க ஸ்டெப் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா கிரானைட்ல பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. 3வது ஃப்ளோருக்கு தான் நம்ம போகிறது. இந்த பிளாட் வந்து 3வது ஃப்ளோர்ல தான் இருக்கு. அப்படியே லிஃப்ட்ல பார்த்தீங்கன்னா மேலே கலரா வந்து இந்த டிசைன் கொடுத்து பிங்க் கலர்ல ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. உள்ளே ஃபேன் இது எல்லாமே இருக்குது. அப்படியே லிஃப்ட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வந்து ஃப்ளாட் இருக்குது. சேஃப்டி டோர் போட்டு வச்சுருக்காங்க. இதை திறந்து அப்படியே உள்ள போனோம்னா டீ குட்டில் வந்து ஒரு டோர். ஸோ இந்த மாதிரி சூப்பரான ஒரு டோர், சிம்பிளாக இருந்தாலும் நல்ல டீசெண்டான டீ குட் ஒன்று போட்டுருக்காங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சூப்பரான ஒரு ஃபேசியஸான ஒரு ஆள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் டிவி கபோர்டு வச்சுருக்காங்க. பாருங்கள் டிவி கபோர்டில் வந்து நீங்கள் சுவிட்ச் பாக்ஸ் இதெல்லாம் எல்லாமே பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. 60 இன்ச்சு 55 இன்ச்சு அந்த மாதிரி ஒரு டிவியை வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சூப்பராக பார்த்துட்டே இருக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ஏரியா மாதிரி வச்சு, அதாவது வந்து டைனிங் ஏரியா மாதிரி அங்கே வச்சிருக்காங்க. நீங்கள் அங்கே டைனிங் டேபிள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு கிச்சன் இருக்கு. ஆல் இதோட முடியல, இந்த சைடு ஒரு டைனிங் ஹால் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே வேணும்னாலும் டைனிங் டேபிள்லாம் போட்டுக்கலாம். ஸோ விண்டோ கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வுட்டில் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க எவ்வளோ வீடுங்க இருக்குது பாருங்க, சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே வீடுங்களாக தான் இருக்குது பாருங்க. இந்த மாதிரி வீடுங்கள்லாம் இருக்கிற இடத்துல தான் இந்த ஃப்ளாட் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்தோடனே கிச்சன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கபோர்டு எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கபோர்டு எல்லாமே இந்த வீடு வாங்குறவங்களுக்கு இதெல்லாம் ஃப்ரீயாக பண்ணி தராங்க. மேலே பார்த்தீங்கன்னா 2 கலர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். கீழேயும் கிச்சனுக்கு தேவையான மாதிரி எல்லா ஐட்டமும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பே வந்து நீங்கள் இந்த வீடு வாங்குற பட்சத்தில் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. வெளிச்சமாகவும் இருக்கணும், காத்தோட்ட வசதியும் இருக்கணும் அப்படின்றதுக்கோசம் 3 விண்டோ கொடுத்து எட்ஜாஸ்ட் ஃபேனும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே வாங்க, ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்க்கணும் நம்ம.
இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க, அதாவது சர்வீஸ் ஏரியான்னு சொல்லலாம். அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வந்து பாருங்க வாங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஒரு மீடியமான சைஸ்ல கொடுத்துருக்காங்க. வால் வந்து ஒரு சைடு மட்டும் பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. கபோர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வரி வரியா அந்த ஸ்டைல்ல வந்து இந்த கபோர்டு எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. பாருங்க செம்மையா இருக்குது. ஸோ இதுலயே வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து மேலேயும் கீழேயும் தனித்தனியாக ஓப்பன் பண்ற மாதிரி இவங்க வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. மெயினா விஷ்ணு பில்டர்ஸ் வந்து காத்தோட்டத்துக்கும் வசதியா இருக்கணும், வெளிச்சத்துக்கும் வசதியா இருக்கணும்ன்றதுக்கோசமே நிறைய பண்றாங்க. இந்த மாதிரி விண்டோஸ் நிறைய வச்சு இங்க பாருங்க, பக்கத்துலயே மாமரம் இருக்குது பாருங்க. நீங்க ஏதாவது சாமி கும்பிடணும் பண்டிகை நாள் அப்படின்னா உடனே நீங்க பக்கத்துல இருந்து எல்லாம் பிக்க தேவையில்ல. இங்க பாருங்க, இது உள்ள இருந்து அப்படியே நீங்க பிச்சு சாமி கும்பிடுறதுக்கு வச்சுக்கலாம். நீங்க இந்த மாதிரி ஒரு வசதி இந்த வீடு வாங்குறவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, திடீர்னு மாம்பழ சீசன்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், சரி இப்படியே வந்து மாங்காய் வாழ்ந்தாலும் சரி மாம்பழம் வாழ்ந்தாலும் சரி நீங்க அப்படியே கையை விட்டு பறிச்சுக்கலாம். அந்த பாருங்க, அதை வந்து சிம்பிளா சொல்லலாம், ஆட்டையை போடணும்னு சொல்றேன் நான். அப்படியே வெளியே போங்க. ஸோ அப்படியே மறுபடியும் ஆள்ல வந்தீங்கன்னா ஒரு காமனான ஒரு பாத்ரூம் வச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 அடி கிட்ட டைல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. பேரிவேர் பிராண்ட்ல தான் எல்லா ஃபிட்டிங்கும் பண்ணி வச்சிருக்காங்க. மக்கள் வெஸ்டர்ன் டாய்லெட் போட்டு எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து காமன் பாத்ரூம். இது இந்த ரூமுக்கு வாங்க. இந்த ரூம் பெருசுங்க. எவ்வளவு பெருசா இருக்குது பாருங்க, செம்ம பெருசா இருக்குது. இங்க ஒரு சின்னதா டிவி கபோர்டு மாதிரி வச்சிருக்காங்க. நீங்க டிவி வேணா டிவி வச்சுக்கலாம், இல்ல லேப்டாப் யூஸ் பண்றீங்க, இல்ல சிஸ்டம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க இது மேல கூட வச்சுக்கலாம். சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே வச்சிருக்காங்க. இதுக்கு தனியா பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் கலர்ல பண்ணிருக்காங்க. இந்த டிசைன்லாம் செம்மையா இருக்குது, செம்மையா பண்ணிருக்காங்க. இதுக்கும் பாத்தீங்கன்னா 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 3 விண்டோ, அந்த இடத்துல 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. கபோர்டு எல்லாமே பாத்தீங்கன்னா 2 கலர்ல, ரூம்ல இருக்கிற மாதிரியே பண்ணாம இதுல வேற மாதிரி ஒரு கலர்ல. ஸோ இதுவும் வந்து 4 டோர் இருக்கிற மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அட்டாச் பாத்ரூம் வச்சிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு ஒரு டைல்ஸ் போட்டு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. பேரிவேர் பிராண்ட்ல தான் எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்குது. வுடன் டோர் தான் போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்லயே 3rd பெட்ரூம் இருக்குது பாருங்க. ஸோ இது அதை விட கொஞ்சம் சின்னது. ஆனா இதுக்கு வந்து பாத்ரூம் கொடுக்கல, அட்டாச் பாத்ரூம் இல்ல. இதுக்கும் பால்கனி இருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயும் பால்கனி இருந்தது, இந்த இடத்துலயும் பால்கனி இருக்கு. இங்க பாருங்க, வா 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 வா, எவ்வளவு வெளிச்சமா இருக்குது பாருங்க. இந்த பில்டிங்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் வந்து கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சுற்றி பாருங்க எல்லாமே வீடுங்களாக தான் இருக்குது. அங்கே பாருங்க, அன்னை வயலட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சொன்னால அங்கே பாருங்க பக்கத்து தெருவுலன்னு சொல்லியிருந்தால அதை தெரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த ஸ்கூல் வந்து இந்த தெருவில் வந்து பக்கத்து தெருவில் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பெரிய ஸ்கூல் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே இருக்குன்னா நீங்க இந்த இடத்துல பிளாட் நீங்க வாங்குற பட்சத்தில் இந்த ஸ்கூல்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய வீடுங்களாக தான் இருக்குது. அதுவும் வந்து அமைதியா இருக்கு, பெரிய பெரிய பிளாட்டுங்க தான் இருக்குது. ஸோ இங்க என்ன ரேட் விற்கிறாங்களோ அதே ரேட்ல தான் அங்கேயும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய ஃபிளாட்டா இருக்கு. இந்த வீட்டை பத்தி எல்லா டீட்டெயிலும் பார்த்துட்டோம். இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா 1406 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காங்க இந்த வீடு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 6700 ரூபாய் சொல்றாங்க. டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1 crore 5 lakhs சொல்லியிருக்காங்க. இதுல வந்து இன்க்ளூடிங் ரிஜிஸ்ட்ரேஷன், இபி, கார் பார்க்கிங் இது எல்லாமே சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. இதுல நெகோஷியல் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நேர்ல வந்தீங்கன்னா கண்டிப்பா நெகோஷியல் பண்ணி கொடுப்பாங்க. நெகோஷியல் பண்ணி கேளுங்க, கண்டிப்பா தருவாங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 80% வந்து லோன் அவங்க சைட்ல இருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. இந்த வீட்டை பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வீடியோ நீங்க கண்டினியூவா பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி, இண்டிவிஜுவல் வில்லா, இந்த மாதிரி பிரீமியமான ஒரு பிளாட், இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.